வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் இந்தியாவை முழு கூட்டரசாக மாற்ற வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கிட வேண்டும் என்ற முழக்கங்களோடு புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த மே 10ஆம் நாள் தஞ்சாவூரில் நடைபெற்ற கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கியும் அந்த மாநாடு செய்திகள் அடங்கிய தமிழ் மற்றும் ஆங்கில நூலை வெளியிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தஞ்சையில் நடைபெற்ற கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டில் இந்தியாவை முழு கூட்டரசாக மாற்ற வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கிட வேண்டும், ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும், தகவல் தொடர்பு வெளியுறவு கொள்கை, நாணயம் அச்சடித்தல், இராணுவம் போன்ற சில அதிகாரங்கள் மட்டும் மத்திய அரசுக்கும் மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் தேசிய இன தாயகங்களுக்கே வேண்டும், வரி உரிமை அனைத்தும் தேசிய இன தாயகங்களுக்கே வழங்கிட வேண்டும், இந்தியாவை பாரதம் என்று அழைக்கக்கூடாது, தேசிய இன தாயகங்களுக்கு அதாவது மாநிலங்களுக்கு குடியுரிமை வழங்கும் அதிகாரம் கொடுத்திட வேண்டும், மாநிலங்கள் என்று அழைக்காதே தேசிய இன தாயகங்கள் என்று அழைத்திடு உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனை விளக்கி தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் உரையாற்றினார். இந்த கருத்தரங்கத்திற்கு தமிழ் தேசிய பேர் இயக்க புதுச்சேரி செயலாளர் தோழர் வேல்சாமி தலைமையேற்றார். மகளிர் ஆயம் பிரியா வரவேற்றார். துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணா பாரதி துவக்க உரையாற்றினார். இந்தியாவை முழு கூட்டரசு ஆக்க வேண்டும் என்ற நூலை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மக்கள் வாழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் ஜெகநாதன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் தலைவர் மங்கையர் செல்வம், தமிழர் களம் தலைவர் அழகர், நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், உலக தமிழ் கழகம் புதுச்சேரி மாநில தலைவர் தமிழுலகன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படையின் தலைவர் பாவாடை ராயன், தொழிற்சங்க தலைவர் ரமேஷ், புதுச்சேரி தமிழ் எழுத்தாளர் கழக செயலர் தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் ஆறு செல்வன் ஆகியோர் நூலை பெற்றுக்கொண்டனர். தோழர் தமிழப்பன் நன்றி உரை கூறினார். இந்நிகழ்வில் தமிழ் தேசிய பேர் இயக்க தோழர்கள் அரங்கதுரை, முருகவேல், பெர்னாட்ஷா, தொரவி முத்து, பெரும்பாக்கம் மதி, தெய்வ தமிழ் பேரவை ராஜ்குமார், கைவினைஞர் முன்னேற்ற கழக புதுச்சேரி செயலாளர் தயாளன், அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் செல்வம், பாலசுப்பிரமணியம், சித்தானந்தம், நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வேலவன், வீராசாமி, கிருஷ்ணமூர்த்தி, சமூக செயல்பாட்டாளர்கள் சுகுமாரன், விஜயகுமார், கார்த்திகேயன், தொழிற்சங்க நிர்வாகி மாதேஸ்வரன், ஜெயக்குமார் உள்ளிட்ட தமிழ் இன உணர்வாளர்களும் தமிழ் மக்களும் திரளாக பங்கேற்றனர். மகளிர் ஆயம் தோழர்கள் தமிழழகி, ரம்யா ஆகியோர் இந்நிகழ்வை நெறிப்படுத்தினார்கள். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் உள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா 2025 கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணை வேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். இவ்விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனரும் திண்டிவனம் தஷசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ட்ரஸ்டி நிலா பிரியதர்ஷினி முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர் கண்ணன் வரவேற்புரை வழங்கி ஆண்டறிக்கையை வாசித்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தனது தலைமை உரையில் பல்கலைக்கழக துணை வேந்தர் பிரகாஷ் பாபு பல வருடங்களாக தளர்ச்சியடைந்த பல சவால்களை சமாளித்து கல்வி நிறுவனத்தையும் இணைந்த கல்லூரிகளையும் மேம்படுத்தியதை நாங்கள் ஆழ்ந்த நன்றியுடன் வரவேற்கின்றோம் என்று குறிப்பிட்டார். பட்டம் பெற்ற அனைத்து பட்டதாரிகளையும் வாழ்த்தி தங்கள் கனவு வாழ்க்கையை தொடரும். அதே வேளையில் தற்பொழுதைய பணிகள் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுமாறு வலியுறுத்தினார். ஏராளமான வாய்ப்புகளை எடுத்துரைத்த அவர் குறுகிய மற்றும் நீண்ட கால இலக்குகளை அடையவும் அவர் ஊக்குவித்தார். தொழில் முனைவோராக மாற ஒரு நிறுவனத்தை துவங்க கனவு காணுங்கள், மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குங்கள், உங்கள் இளையோருக்கு உதவுங்கள், உங்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்துங்கள் என்றும் முன்னாள் மாணவர்களை அவர் கேட்டுக்கொண்டார்.
பட்டமளிப்பு விழா தலைமை விருந்தினர் புதுவை பல்கலைக்கழக துணை வேந்தர் பிரகாஷ் பாபு தனது சிறப்புரையில் பட்டதாரிகள் மற்றும் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம் பெற்றவர்களை வாழ்த்தி செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களால் இயக்கப்படும் மாற்றம் நாம் பணிபுரியும், கற்றுக்கொள்ளும், தொடர்பு கொள்ளும் மற்றும் புதுமை செய்யும் முறையை மறு வடிவமைக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். AI மனித திறன்களை மாற்றுவதற்கு பதிலாக பெருக்குகிறது என்பதை வலியுறுத்திய அவர், AI உந்துதலால் சகாப்தத்தின் பொருத்தமானதாக இருக்க வாழ்நாள் முழுவதும் கற்றல், துறைகளுக்கு இடையே ஆன திறன்கள் மற்றும் தொடர்ச்சியான திறன்களை ஏற்றுக்கொள்ளுமாறு பட்டதாரிகளை வலியுறுத்தினார். விக்சித் பாரத் 2047 புதுமையாளர்களாகவும் பங்களிப்பாளர்களாகவும் இருக்க அவர்களை அழைத்த அவர், மாற்றத்தின் யுகத்தில் தவம் அளித்து திறமையை வெளிப்படுத்தி வழிநடத்த வேண்டியதின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள 22 மாணவிகளுக்கு கல்லூரியின் சார்பாக பரிசு தொகையாக 12 கிராம் தங்கம் மற்றும் 450 கிராம் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளநிலை, மின்னியல் மற்றும் மின்னுவியல் துறை, மின்னுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, கணிப்பொறியியல் துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இயந்திரவியல் துறை, முதுநிலை மேலாண்மை துறை, மின்னுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை, கணிப்பொறியியல் துறை போன்ற துறைகளில் படித்து நிறைவு செய்த 512 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பட்டங்கள் பெற்ற பட்டதாரிகள் உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த இயக்குநர்கள், கல்லூரி முதல்வர்கள், டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழா ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர்கள், கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர்கள், இயந்திரவியல் துறை தலைவர் ராஜாராம், மேலாண்மை துறை தலைவர் பாஸ்கரன், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கல்லூரியின் இயந்திரவியல் துறை தலைவர் ராஜாராம் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத உற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா கடந்த 6ஆம் தேதி முதல் விக்னேஸ்வர பூஜை, கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தொடர்ந்து கணபதி ஹோமம் நடைபெற்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கரக ஊர்வலம் நடைபெற்றது. சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல், செடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நேற்று இரவு அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். முன்னதாக அவருக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர், விழா குழுவினர், ஆன்மீக அன்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி திப்ராயப்பேட்டையில் உள்ள தொழுநோய் மருத்துவமனை திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகவல்லியம்மன் ஆலயத்தின் 121ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா அமோகமாக நடைபெற்றது. திப்ராயப்பேட்டையில் உள்ள தொழுநோய் மருத்துவமனை திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகவல்லியம்மன் ஆலயத்தின் 121ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா அமோகமாக நடைபெற்றது. இவ்விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தனது துணைவியார் திருமதி அனிபால் ஜெசிந்தா அவர்களுடன் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து சிறப்பு பூஜையில் பங்கேற்று பிரார்த்தனை செய்து மக்களுடன் இணைந்து வழிபட்டார். இவ்விழாவில் கழக சகோதரர் மோரிஸ், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
லாஸ்பேட்டையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி ஏராளமானோர் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் இருந்து புஷ்பராஜ் தலைமையில் ஏராளமானோர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் புஷ்பராஜ் தலைமையில் கட்சியில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்ஆர் காங்கிரஸ் துண்டு அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து புஷ்பராஜ், முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை பொருத்தி பூங்கொத்துகளை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பேசும்பொழுது 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். அதற்கு லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். இவ்விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் அன்னையும் பிதாவும் கலைப்பள்ளியின் 15ஆம் ஆண்டு கலை விழா நடைபெற்றது. புதுச்சேரி கொம்பாக்கத்தில் உள்ள அன்னையும் பிதாவும் கலைப்பள்ளியின் 15ஆம் ஆண்டு கலை விழா முதலியார்பேட்டை வைஸ்மேன் மேல்நிலை பள்ளியில் துவங்கியது. இதன் முதல் நாளான இன்றைய நிகழ்ச்சிகளை முனைவர் கலை மாமணி சரோஜா பாபு, முனைவர் கலை மாமணி சிவக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி துவக்கி வைத்தனர். MS மனோஜ் மற்றும் புஷ்ப கணபதி ஆகியோர் நடுவர்களாக இருந்து போட்டிகளை நடத்தினர். கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவியர் தங்களது பெற்றோருடன் வந்து கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னையும் பிதாவும் கலைப்பள்ளியின் நிர்வாகி திலகம் ஜனார்த்தனன் செய்திருந்தார். 2ஆம் நிகழ்ச்சியாக நாளை காலை 9 மணியளவில் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அன்னையும் பிதாவும் கலைப்பள்ளியின் சார்பாக நடன போட்டியும் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சமூக சேவகர் ராஜா பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி, கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் திருபுவனை தொகுதி மக்கள் சேவகர் RK ராஜா அவர்களின் பிறந்தநாள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கேக் வெட்டியும் தொண்டர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இவ்விழாவில் ராஜ்பவன் தொகுதியின் தலைவர் பிரதீபன், வில்லியனூர் தொகுதி பூக்கடை பிரபு, காலாப்பட்டு தொகுதி இளைஞரணியின் தலைவர் மனோகர், மணவெளி தொகுதி இளைஞரணி தலைவர் வசந்த், மேலும் திருபுவனை தொகுதியில் இந்த நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் அசோக், ஆனந்த், நவீன், ராஜேஷ், பூவரசன், கிருத்திகா, ராஜேஷ், சிவா, வழக்கறிஞர் வெற்றிவேல், பிரகாஷ், செந்தில்குமார், அபிமன்னன் மற்றும் உறுப்பினர்களும் கழக தோழர்களும் தோழிகளும் தொண்டர்களும் என அனைவரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு நினைவு தின பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, மாநில தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியை விட்டு வெளியேற கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். இந்தியா சுதந்திரம் பெற காரணமாக அமைந்த போராட்டங்கள் மிக முக்கியமானது. வெள்ளையனே வெளியேறு போராட்டம். இதில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். இதன் நினைவு தினத்தை ஒட்டி இன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சேவா தள பிரிவு சார்பில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நினைவு தினம் பேரணி வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. இந்த பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அன்று வெள்ளையர்களை வெளியேற வேண்டுமென காங்கிரஸ் கட்சி போராடியது. இன்று புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்யும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டுமென கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணி சென்றனர். மேலும் இந்த பேரணியில் காங்கிரஸ் கட்சியின் சேவாதள பிரிவு மாநில தலைவர் வீரபாண்டி, துணைத் தலைவர் பாபு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர், பட்டறை காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் சேவாதள மாநில பொதுச் செயலாளர் மகேந்திரன், காங்கிரஸ் பிசிசி ராஜ்குமார் மற்றும் சத்தியமூர்த்தி, முருகையன், சரவணன், சுந்தர், இமானுல் அசான் என ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் பகுதியில் நடைபெற்றது. நூற்றாண்டு விழா காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 5வது மாநாடு ஏம்பலம் தொகுதி குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு கட்சியின் மூர்த்த தோழரும் புதுச்சேரி விவசாய சங்கத்தின் தலைவருமான மாசிலாமணி மாநாடு கொடியை ஏற்றி துவக்கி வைத்தார். ஆனந்தவல்லி, நாராயணசுவாமி, ஆறுமுகம் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொகுதி துணை செயலாளர் பக்தவக்ஷலம் அஞ்சலி உரையாற்றினார். ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் அறிக்கையை வாசித்தார். மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு தினேஷ் பொன்னையா, கீதநாதன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கிடைக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும், குண்டும் குழியுமாக இருக்கும் குடியிருப்பு பாளையம் தார் சாலையை போர்க்கால அடிப்படையில் புதுப்பித்து தர வேண்டும், அரசு நியாய விலை கடைகளை முழுநேரம் திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் இறுதியாக சசிதரன் நன்றி உரை கூறினார். எழுபத்தி 8வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. இந்தியாவின் 78வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆலோசனைப்படி அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியினை ஏற்ற வலியுறுத்தும் வகையில் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேரணியை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்த்ராஜ் தலைமை தாங்கினார். இந்த பேரணியானது அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு பிரம்மன் சதுக்கத்தில் நிறைவு பெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கிராமம் மற்றும் சாலைகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள பேனர்கள் அப்புறப்படுத்தப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பேனர்கள் வைக்க அதற்கான தடை சட்டம் உள்ளது. எனவே இனி விளம்பர பேனர்களோ மற்ற விழாக்களின் பேனர்களோ வைத்தால் அவர்கள் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்படும்.
மேலும் கோவில் மற்றும் விழா காலங்களில் அன்னதானம் செய்யும் பொழுது அவற்றினால் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் மற்றும் குப்பைகளை குப்பை தொட்டி வைத்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அறிக்கை விடுத்திருந்தார். அதன்படி இன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை ஆணையர் ரமேஷ் உத்தரவின் பெயரில் வருவாய் ஆய்வாளர்கள் பாலமுருகன், தன்ராஜ், கிராம நிர்வாக அதிகாரி மதன், இளநிலை எழுத்தாளர் செழியன், அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அரியாங்குப்பம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கட்சி உள்ளிட்ட அனைத்து பேனர்களையும் அகற்றினார்கள். அரியாங்குப்பம் ஸ்ரீ மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் 23ஆம் ஆண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கின்ற அருள்மிகு மணக்கோள விநாயகர் ஆலயத்தின் மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து பாத யாத்திரை விழா நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு இந்த ஆண்டிற்கான பாத யாத்திரை நிகழ்ச்சி மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு 23ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணியளவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து விநாயக பெருமான் அலங்காரம் செய்து பக்தர்கள் புடைசூழ பாத யாத்திரை துவங்கியது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, பிச்சர் கத்தசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தொழிலதிபர் திரு முருகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாத யாத்திரை நிகழ்ச்சியை இணைந்து துவக்கி வைத்தனர். மேலும் இவ்விழாவில் தனலட்சுமி, கருணாநிதி, காந்தி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, தேவநாதன், பாபு என்கின்ற சிவனேசன், ரமேஷ், நடராஜ், தியாகு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்தின் சார்பாக அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பித்து கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக பாண்டுரங்கன் நாராயணசுவாமி, ஏகபதமூர்த்தி, தனக்கோடி, ஐயனார், திருமலை, சிவா, கார்த்திகேயன், முருகன், தாமோதரன், பாலு ஆகியோர் பாத யாத்திரை பக்தர்களுக்கு வரவேற்பளித்து காலை சிற்றுண்டு வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மணக்கோள விநாயகர் ஆலயத்தில் பாத யாத்திரை நிறைவு செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பு தாம்பூலம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் அரியாங்குப்பம் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆலய விழா குழுவினர், ஊர் மக்கள் இணைந்து செய்திருந்தனர். நடப்பயணம் முடிப்பாங்க, முடிக்கிற இடத்துல பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்க புதுச்சேரி மாநிலத்திற்கு என இணைப்பு பெற்ற ஒரே தேக்வண்டோ சங்கமான பாண்டிச்சேரி ஒலிம்பியன் தேக்வண்டோ சங்கத்தின் சார்பாக பயிற்சி முகாம் மற்றும் தேக்வண்டோ தேசிய போட்டியில் கலந்து கொள்ளும் சப் ஜூனியர் மற்றும் சீனியர் வீரர் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது. மத்திய அரசு விளையாட்டுத் துறையால் அங்கீகாரம் பெற்ற இந்திய தேக்வோண்டோவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு என இணைப்பு பெற்ற ஒரே தேக்வோண்டோ சங்கமான புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வோண்டோ சங்கத்தின் சார்பாக பயிற்சி முகாம் மற்றும் தேக்வோண்டோ தேசிய போட்டியில் கலந்து கொள்ளும் சப் ஜூனியர் மற்றும் சீனியர் வீரர் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு லாஸ்பேட்டை ECR சாலையில் அமைந்துள்ள சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
தேர்வில் காரைக்கால், மாஹே, ஏனாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினார்கள். சங்கத்தின் செயலாளரும் தொழில்நுட்ப தலைவருமான மாஸ்டர் தினேஷ்குமார் முன்னிலையில் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் பல்வேறு எடை பிரிவுகளில் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் ஆகஸ்ட் மாதம் 29 முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை ஒரிசாவில் நடக்க இருக்கும் 4வது சப் ஜூனியர் மற்றும் சீனியர் தேசிய டேக்வோண்டோ போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். பயிற்சி முகாம் மற்றும் தேசிய போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் தேர்வில் கிளை செயலாளர்கள் ஆனந்த், பிரபாகரன், ராஜ்மோகன், தினேஷ் சங்கர், பாண்டியராஜ், ஹோமசங்கர், கிளை பொறுப்பாளர்கள் செனோ பட்நாட், மோகனப்பிரியன், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் 10/8/2025 அன்று 164வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. புனித சூசையப்பர் க்ளூனி மருத்துவமனையில் 10/8/2025 அன்று 164வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் நியூராலஜியின் HOD டாக்டர் பரஞ்சோதி வாழ்க்கையை ஆளும் வேதியியல் மாற்றங்கள் என்கின்ற தலைப்பை பற்றி இந்த கருத்தரங்கில் விளக்கினார்கள். இவர் வேதியியல் பொருட்களின் கதையை பற்றியும் நம் மூளை செயல்பட மின்சாரமும் வேதியியல் பொருட்களும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த இரண்டின் வேதியியல் மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நம் சில வேதியியல் பொருட்கள் மூளையை கட்டுப்படுத்துகின்றன. உடல்நிலை நன்றாக இருந்தாலும், நல்ல இருதயம், கல்லீரல், சிறுநீரகம் இருந்தாலும் இந்த வேதியியல் பொருட்கள் சரியாக இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு கஷ்டமானதாக தான் இருக்கும். இதனை கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி கட்டுக்குள் வைப்பது? நிச்சயமாக இதனை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். அது எப்படி என்பதை இந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் சில சமயம் கோபம், சோகம், மகிழ்ச்சி என்று மாறி மாறி வரும். இதனை மாற்றி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது என்ற நிலையை நாம் மாற வேண்டும். திருமணமான தம்பதிகள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் செய்யும் வேலை பின்னர் அவர்களை வருந்த வைக்கின்றது. இந்த மாற்றங்களை உணர்த்தும் பல இன்னல்களையும் நாம் தவிர்க்கலாம் என்று விளக்கமாக இந்த கருத்தரங்கில் நம் பேச்சாளர் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார். முன்னதாக புனித சூசையப்பர் மருத்துவமனையின் ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்றார்கள். புனித சூசையப்பர் மருத்துவமனையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனம், அரசு மகப்பேறு மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, பெருந்தலைவர் காமராசர் மருத்துவக் கல்லூரி, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி, புதுவை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவர்களும் பல துறை சிறப்பு மருத்துவர்களும் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி மருத்துவ நிபுணர்களும் மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களும் புனித சூசையப்பர் மருத்துவமனையை சேர்ந்த சகோதரிகளும் மற்றும் செவிலியர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பரஞ்சோதி அவர்களுக்கு புனித சூசையப்பர் மருத்துவமனையின் டாக்டர் ரங்கநாத் முன்னிலையில் சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு மருத்துவர் அமுதவல்லி பூங்கொத்துகளை கொடுத்தும், புனித சூசையப்பர் க்ளூனி மருத்துவமனையின் வனிதா அட்மினிஸ்ட்ரேட்டர் பொன்னாடை போர்த்தியும், மருத்துவர் சங்கர் அவர்கள் நினைவு பரிசினையும் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் கந்தசாமி அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். இந்த கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகளை ப்ராஜெக்ட் டைரக்டர் ரங்கநாத் அவர்கள் செய்திருந்தார். புதுச்சேரி பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிள்ளை தோட்டம் ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழா கடந்த 21ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து அம்மனுக்கு கணபதி ஹோமம் நடைபெற்று பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து திருத்தேர் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி, மகாராணி, ராஜலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரத்தில் திரு வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் நெல்லித்தோப்பு தொகுதி பிஜேபி தலைவர் விஜயராஜ் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுல் ஆகியோர் தலைமையில் பாஜக மாநில பிரச்சார குழு தலைவர் சிவா உள்ளிட்ட தினா, தினேஷ், விமல், விக்ரம், வழக்கறிஞர் அம்புஜா, தாமோதரன், ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், கார்த்தி, கோகுல், கலைமணி, முத்தழகன், அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
தொடர்ந்து இளைஞர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவரை கத்தியால் குத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை 3ஆம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கின்ற வாலிபர் தனது பிறந்த நாளை கொண்டாட புதுச்சேரி வந்துள்ளார். அப்பொழுது அவர் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளியில் படித்தவர்கள் என 15ற்கும் மேற்பட்டோரை விருந்துக்கு அழைத்துள்ளார். அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 11:30 மணியளவில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய ரெஸ்டோ பாருக்கு அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளார். அப்பொழுது அவர்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அவர்களை வெளியே அப்புறப்படுத்துமாறு நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். இதனால் அங்கிருந்த பவுன்சர் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் அவர்களை பாரில் இருந்து சுமார் 12:30 மணியளவில் வெளியேற்றியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றுகின்றீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த முத்தியால்பேட்டையை சேர்ந்த பார் ஊழியர் அசோக் ராஜ் என்பவர் அதிகாலை 1:30 மணியளவில் சமையல் அறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த மோஷிக் சண்முக பிரியனை கத்தியால் முதுகில் குத்தி உள்ளார். இதனை தட்டி கேட்ட ஷாஜினையும் இடுப்பில் அசோக்ராஜ் கத்தியால் குத்தி உள்ளார். இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் இரத்த வெள்ளத்தில் இருந்த இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சண்முக பிரியன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் அவரது உடலை பிணவரையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைத்துள்ளனர். அதேபோல் ஷாஜனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து கொலையின் தொடர்புடையதாக அசோக்ராஜ், பவுன்சர்கள், ஹோட்டல் ஊழியர்கள் என 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து நேரில் வந்த டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் எஸ்பிக்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக கொலை நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். கல்லூரி மாணவர் பிறந்தநாள் மது விருந்தில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் சக நண்பர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் புதுச்சேரி மக்களிடையே இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இரவு 12 மணியில் ரெஸ்டோ பார்கள் மூட வேண்டும் என ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் விதியை மீறி அதிகாலை 3 மணி வரை நடனத்துடன் ரெஸ்டோ பார்கள் இயங்கி வருவதால் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு இளைஞரணி சார்பாக கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் புதுச்சேரி இளைஞரணி மாவட்ட செயலாளர் சவுந்தர் அவர்கள் தலைமையில் இன்று நெல்லித்தோப்பு தொகுதி பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் கோவிலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு இளைஞரணி சார்பாக கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். மேலும் எஸ்எஸ்டி சவுந்தர் தலைமையில் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் அனைவருக்கும் பரிவட்டம் கட்டி சிறப்பிக்கப்பட்டது. இளைஞரணி சார்பாக சுமார் 500 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் இளைஞரணி கிழக்கு மாவட்ட துணை தலைவர் மிஷேல், நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திகேயன், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன், நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் வெங்கட், துணைத் தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் அன்பு பிரசாந்த், உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் சிவக்குமார், பொது செயலாளர் ராஜேஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி செயலாளர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் கிஷோர், தொகுதி செயலாளர் விக்னேஷ் மற்றும் தொகுதி செயலாளர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாண்டி மெரினா கடற்கரையில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள ஜாக் ஸ்பேரோ போட்டிங் அட்வென்ச்சர் சென்டர் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது. பாண்டி மெரினா கடற்கரையில் உருவாக்கப்பட்டுள்ள படகு சவாரி,
சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ள நிலையில் நேற்று புதியதாக ஜாக் ஸ்பேரோ போட்டிங் அட்வென்ச்சர் மற்றும் பல போட்டிங் சென்டர்கள் திறக்கப்பட்டன. இதில் ஜாக் ஸ்பேரோ போட்டிங் அட்வென்ச்சர் சென்டரில் போட்டிங் வந்த சுற்றுலா பயணிகளை தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஃபிஷிங் ஹார்பர், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், பொன்னியின் செல்வன் புகழ் அரிக்கமேடு, கடலும் ஆறும் இணையும் இடமான ரிவர் மவுத் மற்றும் சன்செட் ஆகிய இடங்கள் சுற்றி காட்டப்பட்டு சுற்றுலா பயணிகளை மிகவும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியது. ஜாக் ஸ்பேரோ போட்டிங் அட்வென்ச்சர் சென்டரில் ஸ்பெஷல் ரைடாக சன்செட், பர்த்டே ஈவெண்ட், கப்பிள் ரைட், ஃபேமிலி ரைடு மற்றும் பர்த்டே சர்ப்ரைஸ் என பேக்கேஜாக மிக குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்று அவர்கள் வாழ்வில் மிக சிறந்த நினைவுகளை சேகரிக்கும் வண்ணம் மகிழ்விக்கின்றனர். மேலும் ஜாக் ஸ்பேரோ போட்டிங் அட்வென்ச்சர் சென்டரில் திருமணம் மற்றும் பிறந்தநாள் போன்ற முக்கிய தருணங்களை புகைப்படம் எடுக்க அழகிய இயற்கை எழில் கொஞ்சும் மேங்க்ரூவ் காடுகளில் அழைத்து செல்கின்றனர். நீங்களும் உங்களின் வாழ்வின் சிறந்த போட்டிங் அட்வென்ச்சர் நிகழ்வுகளை நீங்கா நினைவுகளாக்க தொடர்பு கொள்ளவும். 9489888176 மற்றும் 9442258176. ஜாக் ஸ்பேரோ போட்டிங் சர்வீசஸ்க்கு வந்துருந்தோம். ரொம்ப பெஸ்ட் சர்வீசஸ் பண்ணாங்க. ரொம்ப அவர் அங்கே போட்டிங் கூட்டிகிட்டு போன மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சூப்பராக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த வியூ சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் அரிக்கமேடு போனோம். அங்கேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ரைடு சூப்பராக இருந்தது. அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போனார். அந்த சீ நடுவில் வந்து ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளர் RK ராஜா தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் மக்களுக்காக சிறப்பு மருத்துவமாக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு BP, சுகர் உள்ளிட்டவைகள் மக்களுக்கு இலவசமாக சரிபார்க்கப்பட்டது. மேலும் கண் பார்வை பரிசோதிக்கப்பட்டு முதியவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியை மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் அவர்கள் வழங்கினார். இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏழுமலை, குமார், சரவணன், ரவி, சேகர், ரகு, கேசவன், ஜெயக்குமார், பாஸ்கர், குமார், வெங்கடேஷ், அரவிந்தன், தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களை கஸ்தூரி கிளினிக் லேப் நிறுவனர் கமலி, நந்தினி, ஷோபா, கண் மருத்துவர் முகமது ஹாசின், பல் மருத்துவர் சுலேகா குமாரி ஆகியோர் பரிசோதனையை மேற்கொண்டனர். புதுவை அருங்காட்சியகத்தில் மரபு விதை நெல் கண்காட்சி நடைபெற்றது. தொன்மையான வரலாற்று படிமங்களை கொண்டு இந்தியாவின் முதல் படிம அருங்காட்சியகமாகவும் பல்வேறு கண்காட்சிகளையும் முன்னெடுத்து நடத்தி கொண்டு வரும் புதுவை அருங்காட்சியகத்தின் கலாம் விதைகளின் விருட்சம் குமுக்க இயக்கம் மரபு விதை நெல் கண்காட்சியினை புதுவை அருங்காட்சியகத்துடன் இணைந்து முன்னெடுத்தது. ஆத்தூர் கிச்சடி சம்பா, இந்திரயானி, இரத்தசாலி, இலுப்பை பூ சம்பா, ஒட்டையான் கட்டி சம்பா, கருங்குருவை, கருத்த கார், கருப்பு கவுனி, கர்னூல் சன்னம், கள்ளி முடையான், காட்டு யானம், காலாபாத், கிச்சடி சம்பா, குள்ளக்கார், குணுவ கணையான், கொச்சின் சம்பா, கொரட்டா சம்பா, கொத்தமல்லி சம்பா, சித்த முச்சலு ரெட், சிவன் சம்பா, சிறுமிளகி, சீரக சம்பா, செங்கல்பட் சிறுமணி சம்பா, ஸ்வர்ணா மசூரி, தங்க சம்பா, துளசி வாசனை சீரக சம்பா, தூய மல்லி, தேங்காய்ப்பூ சம்பா, நவரா, நெல்லையப்பர், பாஸ்மதி, பூங்கார், மணவாரி, மணி சம்பா, மலைநெல், மல்லிகைப்பூ சம்பா, மாப்பிள்ளை சம்பா, மிளகு சம்பா, முள்ளன் கைமா, மைக்குருவை, மைசூர் மல்லி, யானை கொம்பன், வாசனை சீரக சம்பா, வாடன் சம்பா, வாளான், வாழைப்பூ சம்பா, வெள்ளை கவுனி, வெள்ளை பூங்கார், வெள்ளை பொன்னி, ஜோகா போன்ற 51 வகையான மரபு விதை நெல் மற்றும் அவை தொடர்பான செய்திகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. மரபு விதை நெல்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும்
நாம் மறந்திட்ட மரபு வாழ்க்கையினை மேற்கொள்ளவும் இக்கால தலைமுறைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த கண்காட்சியினை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனருமான நேரு என்கின்ற குப்புசாமி திறந்து வைத்து கண்காட்சியினை பார்வையிட்டார். மேலும் மேலாண் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம், புதுச்சேரி அரசின் தலைமை செயலக சட்ட மொழிபெயர்ப்பாளர் கலை மாமணி முனைவர் சுந்தர முருகன், கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் இளங்கோவன், புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் நிறுவனர் ஜார்க்கண்ட் மோகன், கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனர் கலைவாணி கணேசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்தனர். விவசாயிகள், அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள், இயற்கை ஆர்வலர்கள், மாணவ செல்வங்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியினை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா அவர்களின் தலைமையில் உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா முன்னிலையில் நிகழ்வுகள் ஏற்பாடுகளை புதுவை அருங்காட்சியக மேலாளர் மனோரஞ்சினி திருநாவுக்கரசு முன்னெடுத்திட கண்காட்சி சிறப்புடன் நடைபெற்றது. இந்த கண்காட்சி 2 நாட்கள் நடைபெற்றது. சமூக மற்றும் இயற்கை ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.